சேனல்ல அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டம் தான் பார்க்க போறோம். இது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் கீழே உருவாக்கப்பட்டது. 8/9/2016 இது அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா? இது யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையிலிருந்து ஹெல்ப் பண்றாங்க. இதுக்கான 85% பங்கை இந்த ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை தான் கொடுக்குறாங்க. அதாவது 1634 கோடி ரூபாய். மீதி இருக்கக்கூடிய பங்கு 15% மாநில அரசு தான் கொடுக்குது, 245 கோடியை. சரிங்களா? இதோட ஜூலை 2024 வரை 8 ஆண்டுகள் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது மேலும் சில வருடங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. முக்கியமான மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்துவது தான் இந்த திட்டத்துக்கான நோக்கம். தொற்றா நோய்களில் கவனம் செலுத்தி மனித வளத்தை பலப்படுத்துதல், திட்ட மேலாண்மை பிரிவு, தமிழ்நாடு சுகாதார பாரம்பரிய சங்கம் இதன் மூலயமா தான் இது பண்றாங்க. 5 கூறுகளை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நிலை மருத்துவமனைகளை மேம்படுத்துதல், பரிந்துரை மருத்துவமனைகளை வலுப்படுத்துதல், 2ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகளை வலுப்படுத்துதல், மருத்துவமனை நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், தொற்றா நோய்களின் ஆரம்ப சுகாதார சேவையை வலுப்படுத்தல். இதுதான் இதோட நோக்கமாகவும் இருக்கு. தேங்க்யூ.